அன்னி முந்தனே தான் படம் பார்த்தாங்க. ஒரு ப்ரொடியூசராக பொறுப்பாக ரிலீஸ் முன்னாடி படம் பார்க்க வேண்டாம், படம் பார்த்ததுக்கு அப்புறமா அன்னி கூப்பிட்டு ஸோ ப்ரௌட் கார்த்தி, இந்த மாதிரி படம் அடிக்கடி பண்ணு. அதே மாதிரி வந்து எங்கள் அத்தானை மிஸ் பண்ண முடியாது, அத்தானை கடைசியாக வர்றேன். அடிக்கடி சொல்லுவாங்க லார்ஜ் ஹார்ட்டடா இரு, உன்னால எவ்வளவு பெருந்தன்மையா இருக்க முடியுமோ இரு அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்பதான் எல்லாரும் மேலேயும் அன்பா இருக்க முடியும். நம்ம மேல கோவப்பட்டவங்க மேலேயும் நம்மளால அன்பா இருக்க முடியும். நம்ம ஊர்ல சொந்தக்காரங்க இருப்பாங்க, சம்மர்னா ஊருக்கு நான் போயிடுவேன், அவங்க தகுதிக்கு மீறி நம்மளை கவனிப்பாங்க. அது நம்ம மெட்ராஸ்ல இருந்து வர பசங்க, அதனால இவங்க நல்ல பிஸ்கட் தான் சாப்பிடுவாங்க, ஒரு நல்ல வாழைப்பழம் வாங்கி வைக்கணும்னு அவங்க தகுதிக்கு மீறி கவனிச்சுப்பாங்க. ஆனா சாப்பிடாம கூட வருவோம், கையில தொட்டு கூட பார்க்க மாட்டோம். ஆனா நான் அவங்க சாப்பிட்றமான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் அப்ப நான் நினைச்சு பார்க்கவே இல்லை, இப்ப நான் நினைச்சு பார்க்கிறேன். நம்ம மேல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம மேல அன்பு காட்டினவங்களை நம்ம வந்து அங்கீகரிக்கிறோமா, அதை திருப்பி கொடுக்கிறோமா? இந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு, இந்த பெருமையை கொடுத்ததுக்கு மறுபடியும் அண்ணாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அடிக்கடி வந்து நான் சொல்லிட்டே இருப்பாங்க, இந்த படத்தை பற்றிலே இந்த மாதிரி திரும்ப அடிக்கடி படம் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் பி ப்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அன்னி முந்தனே தான் படம் பார்த்தாங்க. ஒரு ப்ரொடியூசராக பொறுப்பாக ரிலீஸ் முன்னாடி படம் பார்க்க வேண்டாம், படம் பார்த்ததுக்கு அப்புறமா அன்னி கூப்பிட்டு ஸோ ப்ரௌட் கார்த்தி, இந்த மாதிரி படம் அடிக்கடி பண்ணு. இங்கே வியாபாரம் ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் இங்கே இன்னொன்று வந்து மக்களுக்கும் நமக்கும் நெருக்கமாக இருக்கிற படங்கள் வந்துட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. ஸோ நன்றி என்னுடைய 2 ப்ரொடியூசர்களுக்கும், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க லார்ஜ் ஹார்ட்டடா இரு, உன்னால எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்க முடியுமோ இரு அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி பெருந்தன்மையாக இருந்தால் தான் சில முடிவுகள் எடுக்க முடியும், சில தருணங்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியும். அப்போ தான் எல்லாரும் மேலேயும் அன்பாக இருக்க முடியும், நம்ம மேலே கோவப்பட்டவங்க மேலேயும் நம்மளால் அன்பாக இருக்க முடியும். அந்த மாதிரியான சூழல் இந்த படம் திருப்பி எனக்கு ஏற்படுத்தி கொடுச்சுன்னு சொல்லலாம். ராஜா சொன்ன மாதிரி நம்ம ஊரில் சொந்தக்காரங்க இருப்பாங்க, சம்மர்னா ஊருக்கு நான் போயிடுவேன், அவங்க தகுதிக்கு மீறி நம்மளை கவனிப்பாங்க. அது நம்ம மெட்ராஸ்லேருந்து வர பசங்க, அதனால இவங்க நல்ல பிஸ்கட் தான் சாப்பிடுவாங்க, ஒரு நல்ல வாழைப்பழம் வாங்கி வைக்கணும்னு அவங்க தகுதிக்கு மீறி கவனிச்சுப்பாங்க. ஆனால் சாப்பிடாம கூட வருவோம், கையில் தொட்டு கூட பார்க்க மாட்டோம். ஆனால் நான் அவங்க சாப்பிட்றமான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் அப்போ நான் நினச்சி பார்க்கவே இல்லை, இப்போ நான் நினச்சி பார்க்குறேன். நம்ம மேலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம மேலே அன்பு காட்டினவங்கள நம்ம வந்து அங்கீகரிக்கிறோமா, அதை திருப்பி கொடுக்குறோமா அப்படின்னு திரும்ப ஊருக்கு போனால் அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து ஒரு வாய் சாப்பிட்டு வரணும்னு தோணுது. ஸோ அந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் வந்து நம்ம இழந்துட்டோமா இல்லை மறந்துட்டோமா, இந்த படம் திரும்பி அதை ஏற்படுத்துது. அப்படி வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்க நிறைய நினைவுகளை வெளியில் கொண்டு வருது. அவங்க எழுதி தள்ளுறாங்க, பேஜா எழுதி தள்ளுறாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. சூர்யா சார் பிக் ஃபேன். சொல்லலாமா?